பிரைஸ் லார்ட். திருப்பாடல்கள் அதிகாரம் 121 இறைவார்த்தை 4. இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதுமில்லை உறங்குவதுமில்லை. ஆம், எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இரக்கமுள்ள கடவுளையும் ஆராதிக்கிறோம். மிக பெரிய மாறாத அன்புள்ளவரையும் ஆராதிக்கிறோம். உதவி தரும் ஆண்டவரையும் ஆராதிக்கிறோம். விண்ணை மண்ணை உண்டாக்கியவரையும் ஆராதிக்கிறோம். மன்னிப்பு அளிப்பவரையும் ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் ஆண்டவரையும் ஆராதிக்கிறோம். பேரன்பு உள்ளவரையும் ஆராதிக்கிறோம். மிகுதியான மீட்புக்குரியவரையும் ஆராதிக்கிறோம். மாண்புமிக்க ஆண்டவரையும் ஆராதிக்கிறோம். இதோ இன்று நாளில் கொடுத்த வார்த்தைக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதுமில்லை உறங்குவதுமில்லை. இஸ்ரேலாகிய நம்மை காக்கிற தேவன் ஒரு நொடி பொழுது கூட கண் அயராது நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அதற்காக இந்த நாளில் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் முன் முழந்தால் படியிட்டு நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்போம். ஆண்டவரை எக்காலமும் போற்றுங்கள், அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்ற வார்த்தைக்கு இணங்க ஆண்டவரை ஆராதித்து துதித்து போற்றி மகிழும் போது எல்லாவிதமான அச்சத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற கடவுளாய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் கண் அயர்வதில்லை. மதிநுட்பமுள்ளோர் இந்த மண்ணுலகில் யாராவது உண்டோ என்று நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஆம் தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களை காக்கிறீர் ஆண்டவரே. எல்லா விதமான அச்சத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் நடுக்கத்திலிருந்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இரவு பொழுது பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறீங்கப்பா. அன்று பேதுரு அப்பா நீ கடல் மீது நடந்த போதும் பேயென்று பயந்து அலறிய போது அஞ்சாதே துணிவோடு இரு நான் தான் என்று சொன்னீரேன். அதே போல இந்த நாளில் கூட நோக்கி பார்த்து துதிக்கிற பிள்ளைகளையும் கரத்தின்களை ஒப்புக் கொடுக்குறப்பா. பயத்தின் ஆவியினால எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உம் கரத்தை பிடிக்காமல் விலகி இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் உடைய கரத்தின்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜாவே, பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. எந்த காரியம் செய்தாலும் பயம் 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 என்று பயப்படுகிறார்கள். விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் செய்ய நீர் அவளுக்கு கிருபை தர வேண்டுமா என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம். நாளில் கூட எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதால் ஒரு மூலம் உங்களால் கூட்ட முடியாது. கவலையெல்லாம் என்னிடத்தை விட்டுவிடுங்கள், நான் உங்கள் மீது கவலையாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் மத்தியில் நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய தேவைகள், விண்ணப்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளில் கூட நாம் அவர் பாதத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும்போது நம்ம கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. இந்த நாளில் கூட பயத்தை நீக்கி போடுங்க. ஒரு விசையாய் நீக்கி போடுங்க. ஆண்டவர் இடத்துல நம்ம செபிக்கும் போது அவர் எல்லாம் அற்புதம் செய்கிற தேவன். வார்த்தையில் ஆண்டவர் அற்புதத்தை மட்டும்தான் செய்திருக்காங்க. அதை நம்ம மீண்டும் மீண்டும் படிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை நிச்சயமாக ஒரு மாற்றம் உள்ள வாழ்க்கையாக. நாளில் கவலைப்படாதீங்க, எதுக்கு கவலைப்படாதீங்க. படைத்தவர் கண் அயறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மை மட்டுமே அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த இறைவனிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் செபிப்போம். நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் எடுத்து கூறும்போது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார், நம் உள்ளத்தில் இருக்கிறார். அந்த கடவுளை நாளில் ஆராதித்து துதித்து இரவு பொழுது நல்ல உறக்கத்துக்காக செபிப்போம். விடுகின்ற பொழுது நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுவோம். இதோட எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். ஆமென்.